இந்த காணொளி பிரத்யேகமாக மலேசியா மக்களுக்கு தான். மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், தாய்லாந்தா இருக்கட்டும், பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். மாந்திரிகத்தை அதிகமா நம்புறாங்களா? 1,00,000 பேர் அங்க விளையாடுறாங்க. அங்க இரவும் தெரியாது, பகலும் தெரியாது. இந்த நபருக்கு தான் வந்து ஜாக்பாட் அடிக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. அது எப்படி கணிக்கிறது? என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரியாது. அதே ராசியில 10 கோடி பேர் 20 கோடி பேர் இருப்பாங்க. அந்த ராசிக்காரவங்களே சரி, இப்போ இந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வசியமை தான் டிமாண்டா இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த அரகஜா அப்படிங்கறதும் ஒரு வசியமை தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வசியமையை யார் யார் எப்படி யூஸ் பண்ணணும்? எல்லாரும் இந்த எல்லாமையும் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குல்ல. எல்லாரும் எல்லாமையும் யூஸ் பண்ணாலும் பலன் தருமா? தராது. எல்லாரும் எல்லா மையம் யூஸ் பண்ண முடியாது. இதுல ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரகஜா வந்து மைய கிடையாதுங்க. அது ஒரு வாசனை தரவிய பொருள். இப்ப செண்டு எப்படி இருக்கோ, பவுடர் எப்படி இருக்குதோ, இன்னும் வேற வேற வாசனை தரவிய பொருள்கள் எப்படி இருக்கோ, அந்த மாதிரி அது ஒரு வாசனை தரவிய பொருள். ஒரு பொருளை தயார் செய்யக்கூட அது ஒரு அங்கம் வகிக்கும், அவ்வளவுதான். ரெண்டாவது, அது மிகப்பெரிய விஷயம் எதுக்காக பயன்படுதுன்னா, சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பொருள். நீங்க கோவிலுக்குள்ள போன உடனே ஒரு ஸ்மெல் ஒண்ணு வரும், அங்க ஒரு நல்ல நறுமணம் ஒண்ணு இருக்கும். அது அரகஜாவோட வாடை. அப்ப அந்த அரகஜா, அத்தரு, புணுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாசனை திரவிய பொருள். ஒரு மை ரெடி பண்றதுக்கோ, இல்ல வேற மாதிரி ஒரு ஒரு வசீகர தன்மை ஒரு உற்பத்தி பண்றதுக்கோ, ஒரு தாய்த்துக்குள்ள அடைக்கிறதுக்கோ, ஒரு எந்திரத்துல தடவுறதுக்கோ இந்த பொருளெல்லாம் தேவை. இது அந்த அரகஜா வந்து பாக்குறதுக்கு மை மாதிரி இருக்கும், கருப்பு கலர்ல மை மாதிரி இருக்கும். ஆனா அதை நெத்தியில வைக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல வரல. அரகஜா மாத்திரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலனை தராது. இப்ப ஒரு வசியமை ரெடி பண்ணணும்னு வச்சுங்களேன், அத்தரு, புணுகு, சவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரோசனை, தொட்டால்வாடி, நிழல்வாடி, தேகவட்ட, மயில் தோகை, தொட்டாச்சினிங்கு வேறு, வெற்றி வேறு, இதை தாண்டி பச்சை கற்பூரம், தருப்பை, குழியான, புல்லாமனுக்கு, சுழல் வண்டு, இவ்வளவு பொருள் வேணும். இதை எல்லாத்தையும் நீங்க கல்வத்துல இட்டு பச்சை கற்பூரத்துல கருக்கி, அதுக்கு பிறகு ஒரு கல்வத்துல போட்டு நீங்க அதை அரைச்சி ஒரு சல்லடை வச்சு சலிச்சு அந்த பவுடர் மேல வந்து சுத்தமான காராம்பசி நெய் விட்டு குழப்பி அதை ஒரு டப்பில அடைச்சு ஒரு வாழலை போட்டு அந்த வாழலை மேல அந்த டப்பி வச்சு அந்த டப்பிக்கு மேல மறிகொழுந்து, மல்லிப்பூ, பன்னீர் ரோஜா இதழ்கள் இதெல்லாம் வச்சு எதிர்த்த மாதிரி படைகள் போட்டு சக்கரை பொங்கல், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, சூடம்பத்தி இதெல்லாம் வச்சு இது வந்து திசை வரும். தெற்கு திசையா, வடக்கு திசையா, மேற்கா, கிழக்கா அப்படிங்கிற வரும். இது நிர்வாணமா பண்ணணுமா, ஆடையோட பண்ணணுமா, அது கணக்குல வரும். இது வாய்க்குள்ளேயே மந்திரம் சொல்லணுமா, வாயை திறந்து மந்திரம் சொல்லணுமா, மனசுக்குள்ள மந்திரம் சொல்லணுமா, இப்படி வேறுபடும். அப்ப நீங்க 1,08,000 ஊரு இல்ல 51,000 ஊரு போட்டு அந்த மைக்கு அந்த உயிர் கொடுத்து சக்தி கொடுத்து அதை நீங்க புருவத்திலேயோ நெத்திலேயோ வச்சாதான் அது வேலை செய்யும். அது ஒரு ராசவசிய மையா மாறும். இப்ப மீன் பிடிக்கிற தொழிலா இருக்கட்டும், ஒரு நகைக்கடை தொழிலா இருக்கட்டும், ஒரு சேட்டுமாரா இருக்கட்டும், ஒரு வட்டி தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், எந்த பிசினஸா இருக்கு, இப்படிதான் பண்ணணும். அரகஜாவை மாத்திரம் நீங்க வச்சீங்கன்னா ஒரு ஆற்றல் கிடைக்கும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. அரகஜாவும் ஒரு பொருளை தயார் செய்யறது இல்லை, அது ஒரு 5-6 வகையான பொருட்கள் வேணும். வெற்றி வேறு, மற்ற விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்துதான் நீங்க தயார் செய்யப்படும். அது ஒரு மை மாதிரிதான் வரும், ரொம்ப வாசனை அதிகமா இருக்கும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றது. அப்ப நீங்க அந்த நெய்ல அந்த நெத்தில வச்சுக்கும் பொழுது அதுலயும் சில மாற்றங்கள் கிடைக்கும், இல்லைன்னு. ஆனா பெரிய அளவுல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும். இதுதான் அரகஜாவுக்கு இதுக்கும் உள்ளது. அந்த மாதிரி யாரெல்லாம் மை பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு சில குலதெய்வத்துக்கு கருப்பு கலர் கயரோ மையோ ஆகாது. குலதெய்வத்துக்கு ஆகாது. ஒரு சில குலதெய்வங்களுக்கு, ஒரு சில குலதெய்வங்களுக்கு மை ஆகும், கருப்பு கலர் கயிறு ஆகும். அந்த வம்சாவழிப்படி நம்ம குலதெய்வத்துக்கு கருப்பு கலர் மை நம்ம நெத்தில வைக்க கூடாதுன்னா அவங்க வைக்க கூடாது, ஆப்போசிட்டா வேலை செய்யும். ஒரு காலம் அவங்க மாத்தி இந்த மைய பயன்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு எதிர்மறை எண்ணமா வேலை செய்யும். அவங்க மை பயன்படுத்தக்கூடாது. குலதெய்வத்துக்கு மை ஒத்து போகும், நம்ம ஒரு கருப்பு கலரோ சிவப்பு கலரோ கயிறு கட்டலாம், தாய்த்து போடலாம்னா அவங்க பயன்படுத்தலாம். அந்த மாதிரி மாதவிடா இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதிகமா மை பயன்படுத்துறது ரொம்ப தவிர்க்கணும். ஏன்னா இது ஒரு தெய்வ கடாட்சம் பொருந்துனது. அந்த மாதிரி நாட்கள்ல மை டப்பா தொடுறது, மை எடுத்து வச்சுக்கிறது இதெல்லாம் தவறு. அந்த மாதிரி மை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சுத்தபத்தம் வேணும். எல்லாரும் பண்ண முடியாது, குளிக்கணும், அந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. இவங்கதான் பயன்படுத்த முடியுமே தவிர. ஆனா மையில பல வகை இருக்கு, சரிங்களா? நான் சொல்றது ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த ராசவசிய மையா இருக்கட்டும், ஜனவசிய மையா இருக்கட்டும், பணவசிய மையா இருக்கட்டும், பணவாசன மையா இருக்கட்டும், இந்த மாதிரி மைகளுக்கு தான் கட்டுப்பாடு இல்லாம பயன்படுத்துற மையும் இருக்கு. ஒரு கடை வச்சிருக்கிறவங்க, தொழில் பண்றவங்க, இல்ல வேற வேற விஷயம் பண்றவங்க, அந்த மாதிரி முதல்ல உங்க குலதெய்வத்துக்கு மை ஒத்து போகுமா இதை கணக்கிடணும். ஒரு கால் ஒத்து போகலன்னா அவங்க பயன்படுத்த கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, அந்த சாமியார்ட்ட போய் மை வாங்கிட்டு வந்து, மை வாங்குறதுக்கு முன்னாடியாவது நான் நல்லா இருந்தேன், மை வாங்கி வச்சதுக்கு பிறகு எனக்கு வேற வேற மாதிரியா நடக்குது, நான் தொடர்ந்து கீழே விழுந்துட்டேன், கடனுக்கு ஆளாயிட்டேன், குடும்பத்துல பிரச்சனை,
வேற வேற பிரச்சனை ஆகுது. மை வச்சாலே எனக்கு என்னமோ மாறி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அங்க குலதெய்வம் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுன்னு அர்த்தம். இடையூறா இருக்கு, அங்க சரி வரலன்னு அர்த்தம். அவங்க பயன்படுத்தக்கூடாது. பெண்கள் வந்து இந்த மாதிரி மாதவிடா நேரங்கள்ல மைட்டப்பா தொடுறது, மை வைக்கிறத தவிர்க்கணும் அவங்க. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த மைகள் பயன்படுத்தும் போது கட்டுப்பாடு வேணும். தாம்பத்தியம் இருக்கக்கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, மது மாமிசம் சாப்பிடக்கூடாது, தீட்டு வீட்டுக்கு போக கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன ஒத்து போகும், எந்த மாதிரிங்கிறத நீங்க பார்த்து சொல்லி வாங்கணும். ஓகே. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த பணவசிய மை இருக்கு, ராஜவசிய மை இருக்கு. சோ இப்ப இந்த பணவசிய மை வந்து ஒருத்தர் வச்சுக்கிறாரு அப்படின்னா, இந்த கேம்பிளிங்ல போய் விளையாடுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா யூஸ் ஆகும். பணவசிய மை இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி வெளிநாடு லாட்டரிகள், அந்த மாதிரி வெளிநாடு சூதாட்டங்கள், வெளிநாடு இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்காக இந்த மைய வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஊருக்குள்ளேயே சீட்டாடுறது, இல்ல வேற வேற மாதிரி பண்றது, அப்புறம் கிரிக்கெட்ல பந்தயம் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணக்கூடாது. உங்களுக்கு இது உண்மை, இந்த உண்மை எவ்வளவோ சீட்டிங் இருக்கு இந்த பிசினஸ்ல. சரிங்களா? சீட்டிங்காவும் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய லாட்டரி இருக்குங்கிறாங்க. அப்புறம் இந்த ரம்மி இந்த மாதிரி சூதாட்டங்கள் இருக்குங்கிறாங்க. அப்புறம் உள்ளூருக்குள்ளேயே நாள் தாள் விளையாடுறது, போறது வர்றது, அந்த மாதிரி சீட்டிங் குரூப் இருக்குங்கிறாங்க. இப்ப இந்த கெந்திங்கு, மலேசியா, இந்த தாய்லாந்து, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா இவங்க எல்லாம் கவர்மெண்டே அங்கீகாரம் பண்ணி அங்க எந்த விதமான சீட்டிங்குமே ஃப்ராடு தானமே இல்ல. தெளிவா பண்றாங்க அவங்க. சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல நீங்க போய் இந்த மாதிரி பணவசிய மைய வச்சு நீங்க விளையாடும் போது பணம் உங்களுக்கு வசியமாகும். பணம் வாசனையாகும். ஒண்ணும் இல்லைங்க. பணத்தை நீங்க ஈர்க்கணும் அப்படின்னா ஒரு 500 ரூபா தாளோ, 100 ரூபா தாளோ, 50 ரூபா தாளோ தலைமாட்டுல வச்சு நைட்டுக்கு தூங்கணும். காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த பணத்தோட முகத்துல முழிக்கணும். அந்த பணத்தை வந்து நல்ல உள்ள முகர்ந்து இழுக்கணும். பண வாசனைன்னு பேர் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு பணத்தை நேசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொன்னா உங்கள்கிட்ட பணம் வராது. இது ஒரு விஷயம். இது ஒரு தாந்திரிகம். நான் பணத்தை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், ரத்த வேர்வை சிந்தி நான் சம்பாதிக்கிறேன், எல்லாரும் பொதுவா அப்படித்தானே அப்படி சொன்னாலே பணம் வராது. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சு. கடினமா உழைக்கிறவங்க கிட்ட பணம் வரவே வராது. யாரு ஒருத்தர் வந்து ரொம்ப இலகுவா, ரொம்ப லேசா, எனக்கு எந்த சிரமமும் இல்லை, என்னை நோக்கி பணம் வருது, நான் பணம் நிறைய சம்பாதிக்கிறேன், அந்த திறமை என்கிட்ட இருக்குன்னு உனக்கு உள்ளே ஒண்ணு சொல்லிக்க. அது பிரபஞ்சம் தான். ஓகே. அப்ப ஸ்மார்ட் வொர்க் பண்றவங்களுக்கு தான் பணம் அதிகமா. இப்ப வந்து எளிமையா ரொம்ப லேசா வேலை பார்க்கறவங்க தாங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இப்ப நீங்க காலையில 9 மணிக்கு ஒருத்தர் போறாரு, 6 மணி வரைக்கும் ஒரு கொத்த வேலையோ, இல்ல ஒரு பில்டிங் வேலையோ, ஒரு கம்ப்யூட்டர் வேலையோ, இல்ல ஒரு ரோடு போடுறதோ, இல்ல வேற வேற கடினமான வெயில்ல கடந்து வேலை பார்க்கறவங்க ஒரு நாள் ஊதியம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன்? மிஞ்சி போனா ஒரு 1000 ரூபாய் இருக்குமா, ஒரு 1500 அந்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்ல, வேற வேற ஒரு ரொம்ப இலகுவா ஒரு ஏசி ரூமுக்குள்ள ஒரு வேற மாதிரி ஒரு லேப்டாப்பை தட்டிக்கிட்டு மாசமான 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்களா என்ன? இப்ப இவங்க உழைப்புக்கும் அவங்க உழைப்புக்கும் என்ன வித்தியாசம்? கடினமா உழைச்சா பணம் வராது. ஏன்னா பணத்துக்கே விருப்பம் இல்லை. புரியுதுங்களா? நான் உனக்கு நீ ஈஸியா என்ன பாரு, ஆனா அதுக்காக கடினமா வேலை பார்க்கலாம். ஒரு சில வேலைக்கு நடக்காது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. அது கர்மாவினுடைய அடிப்படையில. ரெண்டாவது இங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே சார்ந்துதாங்க இருக்கு. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாமே இங்க சார்ந்துதான் இருக்கு. ஒன்ன சார்ந்துதான் ஒண்ணு இருக்கு. இப்ப ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரம் வந்து மாங்கனி கொடுக்கணும்னா அதுக்கு அந்த மரத்துக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா உரம் தேவை. உரம் தேவை அப்படின்னா கீழே வந்து புழுப்பூச்சி இருக்கணும். அந்த புழுப்பூச்சி இருந்தாதான் மண்ணு தரமா இருக்கும், உரம் கிடைக்கும். ஒரு மாமரத்துக்கு ஒரு புழுப்பூச்சியோட உதவி தேவைப்படுது. கண்டிப்பா கீழே மண்புழு இருந்தா மட்டும்தான் அந்த மாமரம் தன்னுடைய வேர்களை உள்ள செலுத்தி அந்த மண்ணை பதப்படுத்தி அதுல இருக்கிற சத்துக்களை வெளியில கொண்டுட்டு வந்து அது மாங்கனியா வரும். ஒரு மாமரத்துக்கு இப்படி இருக்கு. அதே மாதிரி இங்க மாமிசம் உண்ற விலங்கினமும் இருக்கு, தாவர உண்ணிகள் விலங்கினமும் இருக்கு. நம்மளும் அடுத்தவங்களை சார்ந்துதான் நம்ம இருக்கிறோம். அது மாதிரி இந்த பண விஷயத்திலயும் அடுத்தவங்களை சார்ந்துதான் இருக்கணும். எதை சார்ந்து இருக்கணும்? யாராவது நல்ல விஷயங்கள் சொன்னா அதை கேட்கணும். சரியா? இங்க கடினமா உழைக்கிறேன், அந்த கடினமா உழைங்க அந்த வார்த்தையை அடிக்கடி நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. நான் கடினமா உழைக்கிறேன், நான் ரத்த வேர்வை சிந்துறேன், வெயில்ல கடந்து கஷ்டப்படுறேன், நீ இந்த பணத்தை எல்லாம் இப்படி விரயம் பண்றீங்களே, அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. அவங்கள நோக்கி பணம் வரும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வேலையிலும் எவ்வளவு இலகு இருக்கோ, எவ்வளவு லேஸ் இருக்கோ, அவங்க வேலையில அவங்களுக்குள்ள கஷ்டம் எனக்கு தெரியும். ஆனா இருந்தும் இலகுவா இருந்தா மட்டும்தான் நீங்க பணத்தை சம்பாதிக்க முடியும். இப்ப கெந்திங்ல நீங்க உள்ள போனீங்கன்னா, அந்த இலகுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு பாருங்க. கெந்திங்ல உள்ள போனீங்கன்னா கம்ப்ளீட்டா ஏசி. கம்ப்ளீட்டா ஏசி. ஒரு சொட்டு வேர்வை நீங்க அங்க உள்ள பார்க்க முடியாது. கூல்ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ, டீ காபி ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, சரக்கு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயா கொடுத்தா. ஃபுல்லா ஏசி. நீங்க போறீங்க, ஏத்த மாதிரி இருக்க போது சேர போட்டு உங்களை சுத்தி உட்கார்ந்து இருப்பாங்க. மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், எந்த டென்ஷன் இருக்காது. அப்ப இலகுவா தானே அங்க பணத்தை சம்பாதிச்சுட்டு போறாங்க. அங்க போய் யாராவது வெட்டி முறிக்க போறாங்களா, எதுவும் கொத்த போறாங்களா, எதுவும் கட்ட போறாங்களா, எதுவும் தூக்க போறாங்களா, எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட் ஏசி ரூம். அங்க இலகுதான். ஒரு மூளை லக்கு இருந்துச்சுன்னா பணத்தோட வெளியில போலாம்.
அங்க யாருக்கும் கடின உழைப்பே கிடையாது. அங்க உள்ள வேலை பார்க்கறவங்களுக்கே சரி, அங்க நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு, கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, லெட்டின் பாத்ரூம் கிளீன் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நீட்டா இருப்பாங்க. யாருக்கும் எந்த விதமான கடினமான உழைப்பு அங்க கிடையாது. இப்ப 1,00,000 பேர் விளையாடுறாங்கன்னா உள்ள எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க? ஏறத்தாழ ஒரு ஷிப்ட்டுக்கு 20,000 பேர் வேலை பார்ப்பாங்க. கண்டிப்பா. ஆண்கள், பெண்கள், செக்யூரிட்டி, அவங்க இவங்க விளையாட சொல்லி கொடுக்கறது, போலீஸ் பாதுகாப்பு, இவங்களை பார்த்தாலே நமக்கு புரியும். ரொம்ப இலகுவா, ரொம்ப லேசா இருப்பாங்க. எந்த விதமான கடினமும் இருக்காது. அந்த மாதிரி அங்க உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு படிக்கட்டு கூட மேல ஏற தேவையில்லை. எல்லாமே நகரும் படிக்கட்டு, எல்லாமே லிப்ட். கஷ்டமே இல்லைங்க உங்களுக்கு. அங்க இலகுவா தான் சம்பாரிச்சுட்டு போறாங்க. அப்ப நீங்க பணத்தை வந்து ஈர்க்கணும், மை வைக்கணும், பணம் உங்களை நோக்கி வரணும்னா நான் கஷ்டப்படுறேங்கிற வார்த்தையை விட்டுருங்க. அதை சொல்ல சொல்ல உங்கள்கிட்ட அதிகமா அது வந்துகிட்டு இருக்கு. நீங்க டெய்லி பணம் நிறைய சம்பாதிக்கிறேன், பணம் என்ன நோக்கி வருது, பண வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு பணம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். ஓகே. இப்ப சில விஷயங்கள்ல நம்ம வந்து பண்றோம்ல, மாந்திரிக முறைகள்ல பணம் வசியம் பண்றதுக்கு சிலர் ஸ்லோகம் சொல்லுவாங்க. இப்ப சிலர் மை வந்து வைப்பாங்க. சிலர் வீட்டுல வந்து இந்த மாதிரியான பொருட்கள் வந்து வச்சோம் அப்படின்னா பணம் வந்து பெருகும் அப்படின்னு. எக்ஸாம்பிள் வந்து இந்த குபேர பொம்மை வந்து வச்சோம், குபேர பானை வந்து வீட்டுல வச்சோம்னா வீட்டுல வந்து ஐஸ்வர்யம் பெருகும், பணம் வந்து பெருகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லும். நீங்க மலேசியா மக்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் கொடுத்துருக்கீங்களா? நிறைய கொடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி குபேரர் பொம்மையோ, குபேரரோட பானையோ, வேற வேற விஷயமோ நான் சொல்லி கொடுத்தது இல்ல. ஒவ்வொருத்தர் நான் சொல்லி கொடுத்த பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன மண் சட்டி, அதுல சில்லறை காயின்னு, கொஞ்சம் போல காந்தம், ஒரு பிளேடு, அதை நான் போட சொல்லுவேன். இது ஒரு அற்புதமான தாந்திரிக முறை. இது எல்லாரும் பயன்படுத்தலாம். மண் சட்டிங்கிறது வந்து பிரபஞ்சத்தால் ஆனது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இந்த 5 பொருளும் சேர்ந்ததுதான் ஒரு மண் சட்டி. அந்த மண் சட்டில வந்து நீங்க காயினை நிறைய போடணும். நோட்டுகள் போடக்கூடாது. காயினை வந்து சேர்த்துக்கிட்டே வரும். அப்ப நீங்க அதுல ஒரு காந்தத்தை போட்டீங்கன்னா, மேக்னெட்டை போட்டீங்கன்னா, அது என்ன பண்ணும்னா அந்த சில்லறை காயினை பூரா அது இழுத்து ஒட்டிக்கும். ஒரு பிளேடை போட்டீங்கன்னா தேவையில்லாத விரைய செலவை கட் பண்ணி புரியுதுங்களா? இந்த காந்த மேக்னெட் வந்து இந்த காசை இழுக்க இழுக்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்குள்ள பண ஈர்ப்பு அதிகமா வந்துகிட்டே இருக்கும். இதை சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி உங்க வீட்டுல அஞ்சனங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது, பணத்தை ஈர்க்கும். நிலக்கரி இருக்கிறது ரொம்ப நல்லது, பணத்தை ஈர்க்கும். தர்பை இருக்கிறது ரொம்ப நல்லது, பணத்தை ஈர்க்கும். வெற்றி வேறு அது இருக்கிறது ரொம்ப நல்லது, பணத்தை ஈர்க்கும். சரி, ஓகே. இப்ப மண் சட்டி வச்சாச்சு, நிலக்கரி வச்சாச்சு, தர்பை வச்சாச்சு, அஞ்சனங்கள் வச்சாச்சு, வேற வேற பொருள் வச்சாச்சு. வீடு வாசல் சுத்தமா இல்லைன்னா பணம் வராது. சரியா? இப்ப நம்மளே ஒரு இடத்துக்கு போறோம்னா சுத்தமா இருந்தாதான் தங்குவோம். இந்த உலகத்தையே ஆட்சி செய்யற பணம் தங்கணும்னா இடம் சுத்தமா இருக்கணுமா? பணம் வைக்கிற இடம் சுத்தமா இருக்கணும், பூஜை ரூம் சுத்தமா இருக்கணும், வீடு சுத்தமா இருக்கணும். அங்க இருக்கிற பெண்கள் முதல்ல நல்லா சுத்தமா இருக்கும், ஒரு கலையா இருக்கும். எப்ப பார்த்தாலும் இப்ப இதுல ஒரு பழமொழியா இருக்கு இல்ல, யூனிட் இருக்கு. இப்ப சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு, கேமரா ஆன்ல தான் இருக்கு. சவுண்ட் கரண்ட் போயிடுச்சு, இன்வெர்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. கேமராவுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. எதுல விட்டேன்? இப்ப வீட்டுல வந்து மண் சட்டியா இருந்தாலும் சரி, நிலக்கரி, அஞ்சனங்கள், மற்ற பொருள்கள் வச்சாலும் வீடு சுத்தமா இருக்கணும். ஒண்ணு, ஒழுகுற வீட்டுல இருந்தாலும் அழுகிற வீட்டுல இருக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஒழுகுற வீட்டுல இருந்தாலும் அழுகிற வீட்டுல இருக்கணும். பெண்கள் வந்து பெரும்பாலும் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி அந்த டெய்லி வீட்டுல அழுகிறது போறது, இதுவே ஒரு அபசகுணம். இங்க பண ஈர்ப்பு ரொம்ப கம்மி. இதை விட ரொம்ப ஒரு அற்புதமான தாந்திரிக முறையை ஒண்ணு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அப்படின்னா, ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கங்க. அதுல கொஞ்சம் போல கொண்டக்கடலை, கொஞ்சம் போல அஞ்சனக்கல், கொஞ்சம் போல நிலக்கரி, கொஞ்சம் போல தர்பை, ₹1 காயின், சாம்பிராணி, இதெல்லாம் ஒரு மூட்டையா கட்டி வாசல்ல கட்டி விடலாம். அந்த கொண்டக்கடலையும் மஞ்சள் கலர் துணியும் குரு பகவானுக்கு உகந்தது, தனகாரகன்னு சொல்லுவாங்க குரு பகவான. அப்ப வீட்டுக்கு பணங்காசு அதிகமா வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் செய்யறவங்க, பிசினஸ் பண்றவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, சேட்டு மாருங்க, நகைக்கடை, வேற வேற பிசினஸ் பண்றவங்க பணவாசன மை, தொழில் மை, மகாலட்சுமி அந்த மை, இல்ல குபேரரோட மை, இந்த மாதிரி மை வந்து கருப்பா தான் இருக்குங்கிறது மிகப்பெரிய தவறான கருத்து. மையில பல வகைகள் இருக்கு. இப்ப நீங்க குபேரர் மை வாங்கினீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும். இப்ப குரு பகவானோட மை வாங்கினீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். அப்ப மை வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் கருப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. பச்சை கலர்ல மை இருக்கு, மஞ்சள் கலர்ல மை இருக்கு, ஊதா கலர்ல மை இருக்கு. குண்டுமணில எப்படி 12 வகையான குண்டுமணி இருக்கோ அந்த மாதிரி மையிலையும் அந்த மாதிரி விஷயம் இருக்கு. ரெண்டாவது, இப்ப நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் என்னால பண்ண முடியாது சாமி. சட்டியா இருக்கட்டும், முடிச்சா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், ஏதாவது இன்னும் ஒரு எளிமையா ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னா, பச்சை கலர் குண்டுமணி.
ஓகே. குபேரருக்கு உகந்தது பச்சை கலர். பச்சை கலர் கயிறு கட்டுவாங்க, பச்சை கலர் திருநீர் எடுப்பாங்க, அந்த பச்சை கலர் குங்குமம் இடுவாங்க. ஆமா. குபேரருக்கு உகந்தது பச்சை கலர். அப்ப அந்த 12 வகையான குண்டுமணிகளில பச்சை கலர் குண்டுமணின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அதை நீங்க நாட்டு மருந்து கடையிலயோ விதை பண்ட கடையிலயோ வாங்குனீங்கன்னா ஒரிஜினலானு வாங்கிப்பாங்க. இல்லைன்னா அதுல சாயத்துல முக்கி கொடுத்துருவாங்க. அது வேலை செய்யாது. ஒரிஜினல் பச்சை கலர் குண்டுமணி கிடைச்சிச்சுன்னா நீங்க பரிசுல வச்சுக்கலாம். பணத்தை இன்னும் அற்புதமா ஈர்க்கும். ஓகே. சோ இப்ப நிறைய பேர் வந்து மக்கள் இப்ப நிறைய பேர் வந்து மலேசியாவுல உங்களை பார்க்க வராங்க அப்படிங்கிறப்போ இந்த ரூல்ஸ் இப்ப முன்கூட்டியே உங்களுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலாமா, இல்ல எந்த நேரத்துல வாங்கணும், இப்ப மாதத்துல இப்ப நீங்க தமிழ்நாட்டிலயும் வந்து பாக்குறீங்க, எப்படி வந்து அணுகணும், இந்தந்த நாட்கள்ல தான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படிங்கறது ஏதாவது விதிமுறை இருக்கா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப மக்கள் அதிகமா சிரமப்படுறாங்கிறதுனாலதான் மலேசியா மக்களுக்காக இந்த பிரத்யேக யூடியூப் சேனல். இப்ப இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் எந்த தேதியில அங்க இருக்கேன், எந்த தேதி வரைக்கும் இருக்கேங்கிறது ஷெட்யூல் இதுல வரும். அதுக்காக தான் இப்ப நம்ம பிரத்யேகமா ரெடி பண்ணிருக்கோம். மத்த சேனல்கள்ல வந்து நம்ம அதை பண்ண முடியல. இப்ப இந்த சேனலை வந்து மலேசியா மக்கள் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, நான் இந்த தேதியில டிக்கெட் போட்டிருக்கேன், இந்த தேதிக்கு நான் மலேசியா வந்துருவேன், மலேசியாவுல இத்தனை நாள் நான் தங்கியிருப்பேன், என்ன நீங்க அங்க பாக்கலாம் அப்படிங்கிற ஷெட்யூல் இதுல வந்துடும். தாய்லாந்துல எவ்வளவு நாள் இருக்க போறேங்கிறது இதுல வந்துடும். சிங்கப்பூர்ல எவ்வளவு நாள் இருக்க போறேங்கிறது இதுல வந்துடும். அப்ப நான் கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த நம்ம இதுல அப்லோடு பண்ணும் பொழுது அவங்க முன்பதிவு அவசியம். இதுல கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மலேசியா நம்பர்ல அங்க போன் பண்ணும்போது என்னுடைய ஸ்டாப் எடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு நேரம் படியும் தேதிப்படியும் கிழமைப்படியும் சொல்லிடுவாங்க. நீங்க தாராளமா வந்து அப்ப சிரமங்கள் இருக்காது. இப்ப இந்த 3 மாதத்தில அதிகமான சிரமம். நான் எப்ப போறேன், எப்ப வர்றேன், என்ன பண்றேன், எவ்வளவு நாள் தங்குறேன் என்னங்கிறது மக்களுக்கு தெரியாம ஒரு சில பேர் நான் இல்லாத நேரத்திலயும் அலுவலகம் பூட்டி இருக்கு வந்து திரும்பி போறாங்க, நான் இருக்கிற நேரத்திலயும் ஆவுது போதுன்னு அவசரப்பட்டு வர்றாங்க. இப்ப அவங்களுக்காக தான் இதை பிரத்யேகமா ரெடி பண்ணி இதுல என்ன பத்தின தகவல், வெளிநாடு நான் எப்பெல்லாம் போறேன், வெளிநாடு எவ்வளவு நாள் தங்குறேன், என்ன மாதிரி சந்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் பூரா இதுல வந்துகிட்டே இருக்கும். இந்தியா எப்ப கிளம்புறேன் அப்படிங்கிற எல்லா தகவலும் இதுல வரும். என்ன பார்க்கணும், வெளிநாடு வாழ்கிற தமிழர்கள் என்ன பார்க்கணும், பிரச்சனையை சரி செஞ்சுக்கணும், தீர்வு காணணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணணும். இதுல என்ன பத்தின தகவல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். எந்த நாடு போறேன், எங்க இருக்கேன், என்ன பண்ணணும், இதுல அந்தந்த நாட்டுக்கும் தனி நம்பர் இருக்கு. அதுல நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பா மலேசியா மக்களுக்கு இந்த காணொளி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் மலேசியாவில் போய் உங்களுடைய பயணம் வந்து தொடங்க போது மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கூட. ஸோ மக்களுக்கும் உங்களுடைய நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.